வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு இப்போ அக்டோபர் 27 அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதம் செப்டம்பரில் நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் தான் பொது வெளியில் பரவிட்டு இருந்தது. ஸோ இப்போ டேட் மாற்றிருக்காங்களா இல்லை அஃபிஷியல் டேட் வந்து 27 ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணது தானே? அக்டோபர் தானே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ தான் வந்திருக்கு. இதற்கு முன்னாடி வந்தது ரூமர்ஸ் தான். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதுதான் வரல. எங்களோட தளபதி அவர்களை பொறுத்தளவில் எல்லாமே என்டையர் திட்டமிடல்களுமே ப்ரீ பிளான்டாக பிளான் ஏ பிளான் பின்னு நடக்குது. எங்களோட திட்டமிடல் கரெக்டாக இருக்குது. எங்களோட திட்டத்தின் அடிப்படையில் செயல்பாடுகள் இருக்குது. இப்போ தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதனால் முன்னாடி டேட் நம்ம தரல, அது ஃப்ளோட் ஆனது மீடியாஸில். பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ தான் வந்திருக்கு. இதுதான் எங்களோட டேட். இல்லை, பட் நீங்கள் காவல்துறையிட்ட அனுமதி வாங்கினதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தை கணக்கு பண்ணி தான் அனுமதி வாங்கினாங்க. அந்த விஷயத்தை பொறுத்தளவில் நம்ம அனுமதி கேட்டோம். அவங்க வந்து சில கொரிஸ் கேட்டாங்க. அப்புறம் அதுக்கு நம்ம பதில் சொன்னோம். அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் வென்யூவில் வந்து சில சேஞ்சஸ் பண்ணோம். அப்போ அதுக்கான டைம் டியூரேஷன் இருக்குது. நான் அதில் சொன்னேன், எங்களுக்கு ஒரு திட்டமிடல் இருக்குது. ஒரு சில டேட்லைன்னா ஒரு டேட்னா 2 டேட், அதுக்கான பிளான்ஸு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எங்களுக்குன்னு ஒரு திட்டமிடல் இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லா ப்ரீ பிளான்டாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். அதனால தான் நாங்கள் செகண்ட் பிளான் பியில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதுதான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் அவர் ஹெட் குவார்ட்டர். ஓகே, பட் இருந்தாலும் அந்த ஒரு தேதியிலும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா 27 நீங்கள் வச்சுருக்கீங்க, 30 தீபாவளிக்கு முன்னாடியே இங்கே சென்னையிலேருந்து எல்லாருமே தென் மாவட்டங்களுக்கு போவாங்க. நீங்கள் மாநாடு நடத்தக்கூடிய இடமும் ஒரு ஹைவேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். இது ஒரு நெரிசலாக இருக்காதா? இது கடைசி கட்ட நெரிசலாக இருக்க வாய்ப்பு கிடையாது. என்னன்னா தீபாவளிக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இருந்தாலும் ஆர்டினரியாக இருக்கிறத விட ஒரு 10 to 15% இன்க்ரீஸ் ஆகலாம். மற்றபடி இப்போ சம்பிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்கிறது. ஸ்மூத் மூவ்மெண்ட் இருக்குன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். இல்லையா, விஜய் மாதிரி ஒரு முக்கியமான நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. முதல் மாநாடு கூட்டம் வேடிக்கை பார்க்கல, கொள்கை சார் நாங்கள் அறிவிச்சு கொள்கை போயிடணும். வேடிக்கை பார்க்கன்னு சொல்றீங்க. அப்படி இல்லை. எங்க தளபதி அவர்கள் வந்து எங்க தோழர்களை வந்து ஒரு கொள்கை சார்ந்த அரசியல் பெரியார் போய் மாலை போட்டிருக்கோம். நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷன் வேற, பாலிடிக்ஸ் வேற. நாங்கள் வந்து எங்கள் தளபதி அவர்கள் கொள்கை வெளியில் எங்கள் நடத்துகிறார், எங்கள் கொள்கை பிரகடன மாநாடு. அதனால் நான் அதை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். பெரிய அளவில் பொதுமக்களுக்கோ இல்லை எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. தீபாவளி இருந்தாலுமே அதுக்கான திட்டமிடல் இருக்குது. எந்த அசௌகரியங்களும் பொதுமக்களுக்கு இருக்காது. இப்போ நீங்கள் பெரியார் தான் ஆரம்பிச்சிங்க. ஸோ பெரியாருடைய கொள்கைகளை பயன்படுத்தி வர மாதிரி திமுக மாதிரி தான் இந்த கட்சியுமே வரப்போதா? இல்லை, அப்படி நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா திமுகவுக்கு மாற்றம் இல்லை. தமிழ்நாட்டோட உணர்வும் உரிமையும் பெரியார். பெரியார் வந்து அவர் வாழ்ந்த காலங்களில் 18 ஆண்டுகள் திமுகவை திட்டி தான் அவர் இருந்திருக்கார். இப்போ பெரியார் வாழ்ந்த காலத்தில் பெரியார்னாவே டிஎம்கேன்னு உங்களோட ஒரு ப்ரீஜுடிஷியாக தான் அதை நான் பார்க்குறேன். அப்படி இல்லை. அவர் பெரியார் அப்படி இல்லை. நான் எனக்கு அப்போ அப்படி பார்த்தா திராவிட அரசியல் நோக்கி இல்லை. நம்மளோட அரசியல் பொறுத்தளவில் சமூக நீதி, மதச்சார்பின்மை, மொழி உரிமை, ஃபெடரலிசம், இதுதான் எங்கள் கட்சியோட கொள்கை. அந்த அடிப்படையில் அதற்கு சமூக நீதிக்கான இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டி வந்து பெரியார் அவர்கள். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தது பெரியார் அவர்கள். மொழி உரிமை பொறுத்தளவில் அவர் தான் 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து ஆரம்பித்தவர் பெரியார் அவர்கள். அதனால் தமிழ் உணர்வுக்கும் உரிமைக்குமான கொள்கை கருவூலம் வந்து பெரியார் அவர்கள். அதனால நாங்கள் பெரியாரை சொல்கிறோம். இப்போ விஷயம் என்னன்னா, பெரியாரை யார் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா டிஎம்கே இருக்கிறப்ப இப்போ ஏடிஎம்கே வந்து என்னை கேட்டால் டிஎம்கே 50% கொண்டு வரல ஓபிசி ரிசர்வேஷனை. எம்ஜிஆர் தான், புரட்சித் தலைவர் அவர்கள் தான் ஓபிசி ரிசர்வேஷனை 50% கொண்டு வந்தாங்க. அப்போது நீங்கள் இப்போ சமூக நீதினாவே பெரியாருங்களுக்கான லீகசி என்னன்னா, பெரியாரோட கொள்கையை யார் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? இன்னைக்கு 69% வந்துச்சு. இந்த 69% டிஎம்கேவை கொண்டு வந்தாங்க. இதை இன்க்ரீஸ் பண்ணது ஓபிசிஸ்க்கான ரிசர்வேஷனை 30லேருந்து 50 கொண்டு வந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நீங்கள் வந்து உங்களோட இது டிஎம்கேயோட மீடியா எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணுற பின்பம். ஆனால் உண்மை அது கிடையாது. பெரியார் வாழ்ந்த காலத்தில் பெரியார் மாதிரி டிஎம்கேவை கடுமையாக விமர்சித்தவர் யாரும் இல்லை.
பட் ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகம் பெரியாரோட கொள்கையை தான் முன்வைக்கிறீங்க. இப்போ இல்லை, எப்பவுமே எங்களோட கொள்கை வந்து பெரியார், அம்பேத்கர், காமராஜர் தான். ஓகே, அப்போ மாநாட்டிலும் இவங்களுடைய கொள்கைகள் தான் பேசப்படுமாங்க? இல்லை, இதுதான் எங்களோட கோர் பிரின்சிபல்ஸாக இருக்கும். அவங்களோட கொள்கை தான் எங்களோட கோர் பிரின்சிபல்ஸாக இருக்கும். அப்புறம் எங்கள் அரசியல் செயல் திட்டம், எங்கள் கொள்கை தலைவர்கள், அதுக்கான டீட்டெயில் மேனிஃபெஸ்டோ வந்து, ஐடியாலஜிக்கல் மேனிஃபெஸ்டோ வந்து நாங்கள் வந்து அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆச்சு. பிப்ரவரி மாதம் தொடங்கினீங்க, 8 மாதம் ஆச்சு. இப்போ வர கட்சி மீது வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அப்படின்னா, ஒரு பக்கம் நடிகர் விஜய் தெரிகிறாரு, இன்னொரு பக்கம் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக புஷி ஆனந்த் தெரிகிறாங்க. இவங்க 2 பேருடைய முகம் மட்டும் தான் தெரியுது. 2ஆம் கட்ட தலைவர்கள், இந்த மாவட்ட நிர்வாகிகள் யாருமே தெரிய மாட்டுறாங்களே, ஏன் இதை அப்படியே மறைச்சு வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியே வருது. இல்லை, நீங்கள் உங்களோட கருத்தில் நான் மாறுபடுறேன். எங்கள் கட்சி வந்து மிகவும் வைப்ரண்ட்டான கட்சி. ஒரு யங்ஸ்டர்ஸை தமிழில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50s 60s வந்து ஒரு டிஎம்கேவோட அந்த இளைஞர் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அந்த இது வந்து ஒரு கொள்கை சார்ந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்த டைம். நான் சொல்கிற 50s 60s அண்ணா அவர்களோட மூமெண்ட். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு யங் பிரிகேட்ஸ் இருக்கிற மூமெண்ட்னா எங்கள் மூமெண்ட். அதனால் எங்கள் தலைவர் அவர்கள், தளபதி அவர்கள் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன், கொள்கை வழிகாட்டி. அதுக்கப்புறம் எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து எங்களை வழி நடத்துகிறார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸும் சரி, எங்களோட கட்சி உள்கட்டமைப்பு பணிகளை வழி நடத்துகிறார். அதுக்கப்புறம் அடுத்த கட்ட விஷயங்கள் வந்து எங்கள் மாநாட்டுக்கு அப்புறம் எங்கள் கட்சி தலைமையிலேருந்து தலைவர், பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து அடுத்தடுத்த நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷனில் வந்து தலைமை நிலைய செயலாளர், கட்சியோட பொருளாளர், கொள்கை பரப்பு இணைச் செயலாளர், அவங்களாம் ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க. மற்ற நிர்வாகிகளை, தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளை மாநாட்டுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை, நீங்கள் இவ்வளோ பேர் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, பட் யாருடைய முகமும் வெளியே தெரியலையே. தெரியுது, நீங்கள் கொள்கை அந்த ஃபிளாக் இன்ட்ரோடியூஸ் பண்ண இது ஃபங்க்ஷன் பாத்தீங்களா? அதுல எல்லாரும் தான் இருக்காங்களே. எல்லாரும் இருந்தாலும் அது அதிகமா தெரியாது. புஷி ஆனந்த் மட்டும் தான் தெரியும். அது உங்களோட பார்வையில் இருக்கு. எங்க தலைவர், பொதுச் செயலாளர், ஃபர்ஸ்ட் எங்க தலைவர், அடுத்து எங்க பொதுச் செயலாளர் அவர்கள், அதுக்கப்புறம் ட்ரெஸரர் இருக்காங்க, அடுத்து தலைமை நிலைய செயலாளர் இருக்காங்க, அடுத்து கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் இருக்காங்க. அன்னைக்கு நீங்க ஃபிளாக் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வரிசையா உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அப்போ எங்க கட்சி தலைமை வந்து மிகப்பெரிய ஒரு யங் ஃபோர்ஸை கொண்ட பிரிகேட் கொண்ட இயக்கம், மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அடுத்த 30 ஆண்டுகள் ஒரு தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் எபிசென்டராக தமிழக வெற்றி கழகம், அதன் தலைவர் தளபதி அவர்களும் எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எல்லா ஒரு விஷயத்துக்கும் முன்னெடுத்து பண்ணுறது வந்து இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் தான். ஏன்னா இப்போ கொடியேற்றலையும் அவர் தான் முன்னாடி இருக்காரு, மாநாடு இடம் பார்க்க போகிறது, காவல்துறையிட்ட அனுமதி வாங்குறதுன்னு எங்கே போனாலும் அவர் தான் இருக்கார். ஒரு பொதுச் செயலாளர் தான் இவ்வளோ வேலையுமே பார்க்க வேண்டியது இருக்கா? இல்லை, எங்கள் தலைவர் தளபதி அவர்களோட உத்தரவின் பேரில் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களோட மேற்பார்வையில் எல்லா ஒர்க்கும் நடக்குது. பட் கழக தோழர்களும் தலைவரின் ஆணைக்கிடங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்களோட ஃபங்க்ஷனிங் வந்து எங்கள் தளபதி அவர்கள் தான் அதற்கான உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் கீழே இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அதனால் எல்லா தோழர்களும், கழக தோழர்கள் எல்லாரும் இணைஞ்சு தான் பணியாற்றுறாங்க. உங்களோட விஷன் தப்பு இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியாது. அதாவது புஷி ஆனந்த் வந்து மற்ற யாருமே விஜய்கிட்ட நெருங்கவே விட மாட்டுறாரு, அவர் இவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இல்லை, இது மீனிங்லெஸ் நான் பார்க்குறேன். தளபதி அவர்கள் பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டலெக்சுவலான பர்சன். எந்த விஷயத்தையும் ஆழமாக, அதை ஒரு ப்ரொஃபஷனல் கேரியர்னாலும் சரி, பொலிட்டிக்கல் கேரியர்னாலும் சரி, எங்கள் தளபதி அவர்கள் பொறுத்தளவில் அவங்களுக்கு தெரியும் யாருக்கு என்னென்ன பணிகள். எங்கள் பொதுச்செயலாளர் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட டெடிக்கேட்டடாக அவர் ஒர்க் பண்ணுறது, பார்ட்டி ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணுறது, அவர் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாருங்க. யாருக்கு என்னென்ன பண்ணி தரணும்னு எங்கள் தலைவர் அவர்களுக்கு தெரியும். எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து கடந்த 25 ஆண்டுகளாக எங்கள் கழக பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. அதனால் அவங்களோட சீனியாரிட்டி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம எல்லாத்துலேயும் கணக்கில் கொள்ளணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவறான தகவல்கள். கண்டிப்பாக அவங்க மாநாடு வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.